சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாருக்கு முக்கியமான தகவல் வெளியேறுது. அது என்னன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெளியூர் ரேஷன் கார்டு வைத்து சென்னை கோவையில் பொருட்கள் வாங்குறீங்களா? அப்படின்னா நீங்கள் அறிய வேண்டிய விஷயங்களை பார்ப்போம். சென்னையில் ஏராளமானோர் வெளியூர் ரேஷன் கார்டு வைத்துள்ளார்கள். பலர் சொந்த ஊரில் பெயரிலேயே ரேஷன் கார்டு வைத்துக்கொண்டு சென்னையில் உள்ள ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குகிறார்கள். சென்னையைப் போலவே கோவை, திருப்பூரிலும் கணிசமானோர் சொந்த ஊரில் இருந்து பிழைக்க வந்து ஊரை மாற்றாமலே பொருட்கள் வாங்குகிறார்கள். உண்மையில் சொந்த ஊரில் இருந்து சென்னை, கோவை, திருப்பூர் போன்ற நகரங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள் ரேஷன் கார்டை நீங்கள் குடியிருக்கும் பகுதியின் முகவரிக்கே மாற்றிக்கொள்வது நல்லது. ஏனெனில் அரசு அறிவிக்கும் எந்த திட்டங்களும் ரேஷன் கார்டை அடிப்படையாக வைத்துதான் வழங்கப்படுகிறது. பொங்கல் பரிசு, நிவாரணத் தொகை, மகளிர் உரிமைத் தொகை போன்றவற்றை வாங்குவதற்கு கண்டிப்பாக வசிக்கும் பகுதியிலேயே ரேஷன் கார்டு இருப்பது சிறப்பாக இருக்கும். அதேபோல் குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு வாங்க, வங்கியில் நகை கடன் வாங்க, எல்லாவற்றுக்குமே உங்களுக்கு உள்ளூர் முகவரியுடன் குடும்ப அட்டை இருப்பது நல்லது. அதேபோல் ரேஷன் கடைகளில் வெளியூர் கார்டு என்றால் மாத கடைசியில்தான் பொருட்கள் தருவார்கள். அதே உள்ளூர் கார்டு என்றால் மாதம் பிறந்த 1ஆம் தேதியே உரிமையோடு கேட்க முடியும். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் பொருட்களை எங்கு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ள முடியும் என்றாலும் பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்கள் உள்ளூர் கார்டுகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து தரப்படுகின்றன. சென்னையில் வெளியூர் ரேஷன் கார்டு வைத்து பொருட்கள் வாங்குவோருக்கு துவரம் பருப்பு, பாமாயில் போன்றவை சில மாதங்களாகவே கிடைக்கவில்லை. மற்ற பொருட்கள் எளிதாக கிடைக்கின்றன. இது பற்றி கடையில் உள்ளவர்களிடம் கேட்டால் மாத கடைசியில் வாருங்கள் என்று கூறுகிறார்கள். வெளியூர் ரேஷன் கார்டை பொறுத்தவரை ஒரு ரேஷன் கடையில் ஒரு மாதத்தில் ஒரு முறைதான் பதிய முடியும் என்கிறார்கள். 2வது முறை வேறு ரேஷன் கார்டில் பொருட்களை வாங்குமாறு கடை ஊழியர்கள் அறிவுறுத்துகிறார்கள். எனவே பொருட்கள் வாங்கும் போதே மொத்தமாக வாங்கி கொள்வது நல்லது. அதேபோல் முடிந்தவரை சொந்த ஊரில் இருந்து வந்தவர்கள் குடியிருக்கும் ஏரியாவிற்கே ரேஷன் கார்டை மாற்றிக்கொள்ளுங்கள். கடந்த முறை பொங்கல் சமயத்தில் பொங்கல் பரிசு பரலாரும் வாங்க முடியாமல் போனதற்கு காரணம் வெளியூரில் ரேஷன் கார்டு வைத்திருந்ததுதான் காரணமாகும். அதேபோல் சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் போன்றவற்றை குழந்தைகளுக்கு வாங்கவும், குழந்தைகளின் பெயரை ரேஷன் கார்டில் சேர்க்கவும் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. எனவே வெளியூர் ரேஷன் கார்டு வைத்து சென்னை, கோவையில் பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா முடிந்தவரை இருக்கும் ஊருக்கு மாற்றிக்கொள்வதே நல்லது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.